போலி கல்வி சான்றிதழ்கள் விற்பனை தொடர்பாக உயர்கல்வி அமைச்சு காவல்துறையில் புகார் அளிக்கும் ஜம்ரி தகவல். சூசை மாணிக்கத்தின் மரணம் குறித்து விசாரிக்க கோரி தந்தை போலீசில் புகார். போலீஸ் லோக்காப்பில் கணவர் மரணம், புதிய விசாரணை நடத்தி பொறுப்பானவர்களை தண்டிப்பீர், மனைவி விமலாதேவி கோரிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி, செயின் நதியில் நீந்திய நீச்சல் வீரர் வீராங்கனைகளுக்கு வாந்தி. பிரேசிலில் போயிங் 737 விமானம் ஏர்பஸ் 319 விமானத்துடன் மோதியது. பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை போலி கல்வி சான்றிதழ்கள் விற்பனை செய்யப்படுவதை குறித்து உயர்கல்வி அமைச்சகம் காவல்துறையில் புகார் அளிக்கும் என்று உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காடிர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பொது மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் இதுபோன்ற செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்று ஜம்ரி நினைவூட்டினார். இதுபோன்ற செயல்கள் உயர்கல்வி கூடத்தின் மதிப்பை குறைப்பதாக அவர் குறிப்பிட்டார். வேலை வாய்ப்பை பெறுவதற்காக கல்வி தகுதிக்கு ஆசைப்படுபவர்களை குறிவைத்து போலி சான்றிதழ்கள் 1500 ரிங்கெட் முதல் 4000 ரிங்கெட் வரை இணையதளத்தில் வெளிப்படையாக விற்கப்படுவதை முன்னதாக செய்தி ஊடகங்கள் வெளியிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே உயர்கல்வி நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தி ஏமாற்றப்பட்டவர்கள் அளித்த புகார்கள் மூலம் பல கல்வி சான்றிதழ் மோசடி வழக்குகள் வெற்றிகரமாக அவிழ்க்கப்பட்டதை ஜம்ரி கூறினார். 6 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த அரச மலேசிய கடற்படையின் கேடட் அதிகாரி சூசை மாணிக்கத்தின் மரணம் ஒரு கொலை என இப்போ உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை அடுத்து அவரின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். மகனின் மரணம் தொடர்பில் மலேசிய கடற்படை அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த கோரி ஜோசப் சின்னப்பன் இன்று காலை ஸ்லாங்கூர் புத்தாலிஞ்சையா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அம்மரணம் கடற்படை பயிற்சி தளத்தில் நிகழ்ந்துள்ளது. அது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசாருடீன் உசேன் புக்கிட் அம்மான் அதிகாரிகளை உட்படுத்திய குழுவை அமைத்து சூசை மாணிக்கத்தின் மரணத்தை விசாரிக்க வேண்டும் என அவர் சார்பில் வழக்கறிஞர் சுரேந்திரன் கேட்டுக் கொண்டார். 2018 மே 19 சூசை மாணிக்கம் மரணம் அடைந்தது தொடர்பில் கடந்த ஆண்டு மரண விசாரணை நீதிமன்றம் அளித்திருந்த ஒரு பொதுவான தீர்ப்பை இப்போ உயர் நீதிமன்றம் 2 நாட்களுக்கு முன்னர் ரத்து செய்தது. 27 வயது சூசை மாணிக்கத்தின் பயிற்சிக்கு பொறுப்பான கடற்படை அதிகாரிகளே அவரின் மரணத்திற்கு காரணம் என நீதிபதி அப்துல் வஹாப் முகமது தீர்ப்பில் கூறியிருந்தார். எலியின் சிறுநீரிலிருந்து பரவும் லெப்டோஸ்பிரோசிஸ் கிருமிகளால் பாதிக்கப்பட்ட சூசை மாணிக்கத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய மருத்துவ உதவிகள் மறுக்கப்பட்டுள்ளன. மலேசிய கடற்படை அதிகாரிகளின் அச்செயலால் ஏற்பட்ட நேரடி விளைவே சூசை மாணிக்கத்தின் மரணத்திற்கு காரணம் என அப்துல் வஹாப் கூறியிருந்தார். 7 ஆண்டுகளுக்கு முன் தனது கணவர் சேகர் போலீஸ் லோக்கப்பில் மரணம் அடைந்தது தொடர்பில் புதிய விசாரணை நடத்தி அவரது மரணத்திற்கு பொறுப்பானவர்களை தண்டிக்கும்படி விமலாதேவி அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தனது கணவர் மரணம் அடைந்ததோடு போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்த லோக்கப்பில் இருந்துள்ளார். எனவே அவரை தாக்கியவர்களை அடையாளம் காண்பதில் அரசாங்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என விமலாதேவி தெரிவித்துள்ளார். போலீஸ் காவலில் இருந்தபோது தனது கணவருக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதில் போலீஸ் அலட்சியமாக இருந்துள்ளதை 2 நீதிமன்றங்கள் கண்டறிந்துள்ளதையும் விமலாதேவி சுட்டிக்காட்டினார். இதற்கு முன்னதாக சேகரின் மரணம் தொடர்பான மரண விசாரணையின் முடிவு குறித்து அரசு தரப்பு செய்திருந்த முறையீட்டை நீதிபதி ஜைடி இப்ராஹிம் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த முடிவை தொடர்ந்து சேகர் மரணம் தொடர்பாக விமலாதேவியும் அவரது மகன் துஷாந்தரன் தொடுத்திருந்த அலட்சியம் மீதான இழப்பீடு வழக்கு மனுவுக்கு சாதகமாக 9 லட்சம் ரிங்கெட் இழப்பீடை வழங்க வேண்டும் என ஏற்கனவே சிரம்பான் உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்த உத்தரவு தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பினால் வேலையில்லாத சேகரின் மனைவி மற்றும் அவரது 2 பிள்ளைகளுக்கும் ஆதரவாக அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை 30 நாட்களுக்குள் அரசாங்கம் வழங்க வேண்டும் என அவர்களது வழக்கறிஞர்கள் அரேஷ் மற்றும் ரம்ஜானி இட்ரேஷ் கேட்டுக்கொண்டனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நிகழ்ந்து வரும் நிலையில் செயின் நதியில் நீச்சல் போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் வாந்தியெடுக்கும் நிலை ஏற்பட்டது. நேற்று கனடிய வீரரான டைலர் மிஸ்லாச்சுக் நீந்தி கரையேறிய சிறிது நேரத்தில் வாந்தியெடுக்க துவங்கிய காட்சி ஊடகங்களின் வழி பொதுமக்களால் நேரடி ஒளிபரப்பில் காண முடிந்தது. 9வது இடத்தை பிடித்த டைலர் 10 முறை வாந்தி எடுத்ததையும் அவர் கூறியுள்ளார்.
இதனிடையே தென்னாப்பிரிக்க ஜேமி ரீடல் கூறுகையில், தண்ணீரை குடித்து விட்டேன். நாளை தான் எனக்கு மட்டுமல்ல, என்னைப் போலவே நதியில் நீந்திய எத்தனை பேருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட போகிறது என்பது தெரிய வரும் என்றார். முன்னதாக ஜூன் மாதத்தில் சில அங்கீகரிக்கப்பட்ட ட்ரையத்லான் வரம்புகளை விட 10 மடங்கு அதிகமாக ஈகோலாயின் அளவு இருந்திருக்கின்றது. பயணிகளை ஏற்றிச் சென்ற போயிங் 737 ரக விமானம் ஒன்று விமான நிலையத்தில் ஏர்பஸ் 319 விமானத்துடன் மோதிய சம்பவத்தில் விமானத்தின் மேற்பகுதியில் துவாரம் ஏற்பட்டது. புஷ்பேக் கருவி செயல்பட தவறியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக சாவ் போலோ நகரின் கொங்கனஸ் விமான நிலையத்தின் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. விமானம் புறப்படுவதற்கு தயாராக இருக்கும் இடத்திற்கு அதனை கொண்டு தயாராய் நிறுத்துவதற்கு தரையில் பயன்படுத்தும் வாகனத்தின் நடைமுறைக்கு புஷ்பேக் என்றழைக்கப்படும். ஜூலை 29ஆம் தேதி நடந்த அந்த சம்பவத்தில் GOL நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 விமானம் மற்றும் லத்தாம் நிறுவனத்தின் A319 விமானம் சம்பந்தப்பட்டன. முதல் விமானம் புளோரியானா போலீஸுக்கு புறப்படுவதற்கு தயாராய் இருந்த வேளையில் லத்தாம் விமானம் அப்போதுதான் ரியோ டி ஜெனரோ விமான நிலையத்தில் தரையிறங்கியிருந்தது. அந்த சம்பவம் நடந்தபோது அந்த 2 விமானங்களிலும் பயணிகள் இருந்தனர். பயணிகள் அனைவரும் பாதுகாப்புடன் தரையிறங்கியதாக GOL விமானத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அனைவரும் மற்றொரு விமானத்தில் தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். இதனிடையே சேதத்துக்குள்ளான விமானம் பழுது பார்க்கப்படுவதாகவும் இச்சம்பவம் குறித்த விசாரணை நடத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.